இந்த படத்தை என்ன நல்லா இல்லைன்னு சொல்றீங்க? மைக்கேல் இந்த படத்தை ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தோட கதை என்ன? மைக்கேல் ஜாக்சனோட பயப்புக்கு தான் இந்த படம். ஸோ அவரோட சின்ன வயசுல இருந்து அவர் எப்படி சக்சஸ் ஆனார் அப்படின்ற விஷயத்தை காட்டுறாங்க. பாய் தான் காட்டியிருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ் பொறுத்தவரைக்கும் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். முக்கியமா இந்த படத்தோட கேஸ்டிங் வந்து அவ்வளவு ப்ரொஃபஷனலா சூப்பரா இருக்கு. அதுலயும் ஜாஃபர் ஜாக்சன் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், மனுஷன் செம்மையா பண்ணியிருக்காரு. அப்படியே மைக்கேல் ஜாக்சன் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தாரு. இந்த ரோலுக்கு இவர் தாண்டா பெர்ஃபெக்ட், இவர் தாண்டா கரெக்ட் அப்படின்ற அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாரு. அந்த படத்துல மியூசிக், சாங்ஸ், சவுண்ட் ஒர்க், விஷுவல்ஸ், டெக்னிக்கலா செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு ஒர்க் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. வேற லெவலா இருந்துச்சு கண்டிப்பா சொல்லலாம். அண்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே வந்துட்டு செம்மையா தான் போயிட்டு இருந்துச்சு, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த படம் வந்து ஒரு மியூசிக் பேஸ் பண்ண படம் அப்படின்னாலே நிறைய இடங்கள்ல சாங்ஸ் வரும், நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதனால மேபி சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கலாம். மற்றபடி எனக்கு பெருசா அந்த படத்துல குறை சொல்ல மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த படத்துக்கு இவ்வளவு கிரிட்டிசிசம் நெகட்டிவான எதுவும் சத்தியமா தெரியல. சீரியஸா சொல்றாங்க, படம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு படம். அண்ட் நான் வந்து மைக்கேல் ஜாக்சனோட பெரிய ஃபேன் அப்படிலாம் எதுவுமே இல்லை. எனக்கு அவரை கொடுங்க, எஸ்பெஷலி அவரோட 3 வாக்குக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். அண்ட் நீங்க மைக்கேல் ஜாக்சன் ஃபேன் ஆனீங்க, அந்த படத்தை தேர்ஸ்ல பார்க்க மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான படம். மிஸ் பண்ணா கண்டிப்பா எல்லாம் தேர்ஸ் போய் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இவரோட கதை இன்னும் முடியல, செகண்ட் பார்ட் கண்டிப்பா வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.